வீக்கெண்ட் ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? இந்த வீடியோவில் எந்தெந்த ஐட்டம் என்ன பிராண்டு நான் பர்டிகுலராக வாங்குவேன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைக்குள்ளே என்ட்ரானோடே ஃபஸ்ட்டு நான்வெஜ் செக்ஷனுக்கு தான் போவேன். அங்கே நம்ம என்ன வேணுமோ அதை கட் பண்ணி க்ளீன் பண்ண கொடுத்துட்டோன்னா மற்ற ஐட்டம் அதுக்குள்ளே வாங்கிடலாம். மட்டன் எப்போயுமே கட் பீசஸ் எடுக்காமல் இந்த ஷோல்டர் பீஸு இல்லைனா லெக் பீஸ் எடுத்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே கேமல் மீட்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. பட் நான் இதுவரை வாங்கி ட்ரை பண்ணதில்லை. எக்கில் அலைனார்ஜினா சாப்பாட்டு அரிசி கதிர் பிராண்டு காயத்ரி தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது. பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போயுமே மும்தாஸ் தான். ஆயிலில் இந்த பாரத்தில் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு எப்பவும் ஆசீர்வாத் தான். ஆஃபர் போடுறப்ப வாங்கி வச்சுக்கிடுவேன். இந்த பருப்பு மசாலாலாம் ஊர்லேருந்து கொண்டு வர்றது தான். இந்த ஷேனில் பிரியாணி மசாலா மந்தி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் மில்க் பவுடர் ஈஸ்டர்னில் வாங்கி யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிரேட்டட் கோகோனட்டு. தயிரில் நம்ம ஊர் டேஸ்ட் வேணுன்னா நாடன் வாங்கலாம், அது கொஞ்சம் ரேட் அதிகம். அதனால் மற்ற என்ன ஆஃபரில் இருக்கோ அதை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ரெடிமேட் பரோட்டா சப்பாத்தி இதில் நாஸ்டா மெயினாக எடுப்பேன். வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த வீக் என்ன ஆஃபரில் இருக்கோ அதை பார்த்து அந்த வீக் தக்கன பிளான் பண்ணி எடுத்துக்கிடுவேன். தேவையுள்ள காய்கறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் ஆஃபர் இருந்தால் மட்டும் எடுத்துக்குவேன். அப்பளம் வடகம்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது தான். இந்த கேரளா அப்பளம் மட்டும் இங்கே வாங்கிக்கிறது. இங்கேயே பஞ்சாபி அப்பளம், கேரளா அப்பளம், அதுக்கப்புறம் பேட் அப்பளம், கலர் அப்பளம்னு நிறைய இருக்கும். நட்ஸு எல்லாமே இந்த லூஸில் வைப்பாங்களா, அது தேவைக்கு தக்கன 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கிறது தான். இப்படி தான் என்னோட ஷாப்பிங் இருக்கும். நீங்கள் என்னதான் பர்டிகுலராக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.